குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இப்போ வயநாடு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு ஈசான்யத்தில் அதிகமான கவனத்தை கொடுத்தாங்க. நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு திசையை மேலிருந்து வந்து காப்பாற்றுவாங்க, தொங்கிட்டு வந்து காப்பாற்றுவாங்க, இல்லை ஒடியாந்து காப்பாற்றுவாங்க. எப்படியாவது அவங்களுக்கு ஆயுள் படம் அவங்க ஜாதகத்தில் இருந்துட்டா, நீங்கள் வீடு கட்டுறதுக்காக வந்து கேட்டாலே எங்கே கட்டுறீங்கன்னு கேட்போம். இந்த ஊரில் இந்த இடத்துல இருப்பாங்க. கட்டாயம் ஊரோட வடகிழக்க கனமான வீட்டை கட்டாதீங்க. இப்போ இதையே நான் கூட கேட்குறது, தயவு செஞ்சு தப்பாக நினைக்காம சொல்லுங்க. வயநாடு இது மாதிரி பாதிக்க இந்த ஊரை காலி பண்ணியிருக்க நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தா பண்ணிடுவாங்களா? ஜோதிடத்தில் சொல்ல முடியாதுங்கிற ஒரு விஷயமே இல்லை. எப்பேற்பட்ட விஷயம் எதுவானாலும் ஜோதிடத்தில் சொல்லலாம். ஜோதிடத்தில் வந்து அவங்க நல்லதையே தான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. சகடைன்னு சொல்லுவாங்க பாருங்க, சகடை யோகம்னு. சகடைனா சக்கரம். அது மார்ச் மாதம் 18, 19 தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலின் அவர்கள் தான். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. கடந்த 50 ஆண்டுகளாக ஜோதிட கலையில் ஐக்கியப்படுத்தி சிறப்புற விளங்கும் திரு ஓம் உலகநாதன் அவர்களைத்தான் இன்று நாம் சந்திக்கப் போகிறோம். ஜாதகம் தவிர எண் கணிதத்திலும் கெட்டிக்காரர். சொல்லப்போனால் பல விஐபிக்களின் ஜாதகம் அவர் பாக்கெட்டுக்குள். பல ஜோதிட மாநாடுகளை நடத்தியவர். இன்று வயநாடு உள்பட பல்வேறு விஷயங்களை அவரிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எங்க உங்களை வந்து ஒரு நாள் மெட்ராஸ்ல பார்த்தா அடுத்த நாள் ஈரோடு போயிருங்க, 3ஆவது நாள் பார்த்தா டெல்லியில இருக்கீங்க. எங்கதான் வேலை அதிகம், எங்க வேலை டெல்லி அரசியல்வாதிகளுக்கு நீங்க செல்லப்படுன்னு நினைக்கிறேன் நான். குறிப்பா பிஜேபி ஆரம்பத்திலிருந்து எல்லாருமே கேட்க பிஜேபி இல்லை. நம்ம ஜோதிடத்துல அரசியல் தனிப்பட்ட அரசியல்வாதி அல்ல நான். அதனால இந்திரா காந்தி கேட்டிருக்காங்க, ராஜீவ் காந்தி கேட்டிருக்காங்க. வாஜ்பாய் முதல் பிரதமரா 12 நாள் உட்கார்ந்து நாங்க சொன்னதுதான். இரவு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவரது நாளைக்கு நீங்க இந்த தேசத்தோட பிரதமர் இன்னும் இன்னார்த்தனை சொல்லுங்க, நாளைக்கு எப்படி தேசத்தோட பிரதமர்? நம்ம நாட்டுக்கா ஜோதிடத்துக்கான்னு கேட்டார். இல்லைங்க, நாட்டுக்கு பிரதமர் ஆவீங்க அப்படி இருக்கு. இந்த ஈராறு நாட்களில் மண்ணெனி ஆழ்வாய்ன்னு சொல்றாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி 12 நாள் முத 12 நாள் ஒரு பிரதமர் ஆனார். அந்த 12 நாளுக்கு பிறகு ஓட்டெடுப்பு எதுவும் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னபடியே அவர் நடத்துங்க. அதே மாதிரி ஓட்டெடுப்பு நடத்தலை. அப்போ முதல் பிரதமராக தான், 2வது தான், 3வது தான். அவர் வாபஸ் வாங்கி ஆட்சி விடுத்த போது கூட நிச்சயமாக மீண்டும் நீங்கள் தான் பிரதமர், 3 முறை உங்களை பிரதமர் பதவியை நீங்கள் வகுத்தாகணும், அதுக்கு பிறகு உங்களுக்கு ஓய்வு தான், அதுக்கப்புறம் இல்லை, 3 தடவை பிரதமர் ஆகணும்னு சொன்னால் அதே மாதிரி ஆனார். வயநாட்டில் நடந்த இந்த துயரவ சம்பவத்துக்கு வருவோம். கேரளாவில் உள்ள வயநாட்டில் கிட்டத்தட்ட 3 கிராமங்கள் அதை ஒட்டி உள்ள குக்கிராமங்கள்லாம் இன்னைக்கு அப்படி செதஞ்சு போச்சு, சேரோடு சேராக போயிடுச்சு. இந்த மாதிரி இயற்கை பேரிடர் சொல்றீங்களே, நேச்சுரல் டிசாஸ்டர், இதையெல்லாம் ஜோதிடத்தில் முதல்லயே சொல்ல முடியுமா? முடியாது. ஜோதிடத்தில் சொல்ல முடியாதுங்கிற ஒரு விஷயமே இல்லை. எப்பேற்பட்ட விஷயம் எதுவானாலும் ஜோதிடத்தில் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு 2006, 2007 பார்த்துருப்பீங்க. இதை விட எவ்வளவு பெரிய சோதனைகள், எவ்வளவு பெரிய உயிர் சேதங்கள் எவ்வளவு நடந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் 2006, 2007 சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரும்னு. அதே மாதிரி 2014 நான் மோடி தான் பிரதமராக வருவார்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஜோதிடத்தில் இதை சொல்லும்போது அதையும் சொல்லவும் இல்லையா? இப்போ நீங்கள் வயநாடு கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற ஒரு கேள்வியில் ஜாதகம் இருக்குது, எண்கணிதம் இருக்குது, வாட்ஸ் இருக்குது, இயற்கையினுடைய பஞ்சபூத தத்துவமும் அதில் அடங்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு வீடு, நீங்கள் ஒரு வீடு கட்டினா கூட ஈசான்யம் கனமாக இருக்கக்கூடாது வாஸ்துப்படி. அப்போ இந்த நம்ம வயநாடு வந்து நீங்கள் கேரளாவே கடகலகடம் தான். கேரளா தோன்றின போது ஒரு கட்சியை தோன்ற அந்த ஒரு ஊர் தோற்றத்தின் நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாதகத்தை வச்சு அந்த ஊருக்கு சொல்லலாம். இப்போ நாங்கள் கோச்சாரம்னு சொல்கிற பாருங்க, இந்த கோச்சாரம் தனி மனிதனுக்கு அல்ல, உலகத்துக்கே தான். இன்னைக்கு நம்ம பேசுகிற விஷயம், இன்னைக்கு கிரக நிலை வந்து உலகம் பூரா இருக்கிறவங்களுக்கும் ஒத்து போகக்கூடியதான். தனிப்பட்டவர்கள் தனிப்பட்ட பிரச்சனை கேட்கணும்னா அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் கேட்டுக்கணும். இப்போ வயநாடு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு ஈசான்யத்தில் அதிகமான கவனத்தை கொடுத்தாங்க. ஈசான்யம் எப்பவும் கணம் வீடும் இருக்கக்கூடாது, நாடும் இருக்கக்கூடாது. நார்த் ஈஸ்ட், சரி, நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு திசையை வீட்டிலையும் கனமான பொருள் வைக்கக்கூடாது, நாடும் கனமான பொருள் இருக்கக்கூடாது. அப்ப அந்த ஈசான்யம் வந்து பாதுகாக்கப்படணும். சரி, அதெல்லாம் சயின்டிஸ்டுக்கு தெரியலையா? தெரிஞ்சிருக்கணும், செய்யல.
நார்த் ஈஸ்ட்ல நீங்க தண்ணி தான் போய்கிட்டு இருக்கணும். அங்க நீங்க என்ன கட்டினாலும் ஒரு நாள் தண்ணினாலும் அந்த தேசம் அழியத்தான் செய்யும். இதை நீங்க எப்ப சொன்னீங்க இந்த விஷயம்? நான் ஆரம்பத்தில் வருஷம் நான் சொல்லும் போதே ஒவ்வொரு வருஷமும் சொல்றேன். 2014 சொன்னேன் இப்ப நிலச்சரிவு வரலான்னு சொன்னேன். ஐபிசி டிவியில நான் சகலம் சொல்லியிருக்கேன். இந்த இதை பத்தி ஆமா, நான் ஆரம்ப காலத்துல சொன்னேன். இங்க தமிழ்நாட்டுல டிவின்னு ராஜ் டிவி வந்த நாள்ல இருந்து எல்லா டிவிலையும் நான் பேசுறேன். இல்ல இது நீங்க இந்த டிசாஸ்டர் கேரளால வரும்னு சொன்னீங்களா, பொதுவா தென்னிந்தியால வரும்னு சொன்னீங்களா? கேரளால இல்ல, நார்த் ஈஸ்ட். ஒரு தேசத்தினுடைய நார்த் ஈஸ்ட் பாதுகாக்கப்படாத போனால் எந்த தேசம் இருந்தாலும் அது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கும்பத்துல இருக்காரு. ராகு மீன ராசியில வந்த போதே சொல்லிட்டேன், எப்போ மீனராசிக்கு ராகு வந்தாலும் இந்த கும்பத்தை 2 வருஷம் சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வர வரைக்கும் இந்த நாட்டு இயற்கை சேதங்கள், பேரழிவுகள், யுத்தங்கள், போராட்டங்கள், குண்டுவெடிப்பு, போதைப் பொருள், பாலியல், இப்படி பலவிதமான கஷ்டங்கள்னால் நாட்டுக்கு பெரிய சோதனைகள் வரும். அப்போ எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பேசும்போது விஐபி எல்லாம் பாதுகாப்பை பலப்படுத்துறோம்னு. பாதுகாப்பு இப்போ 5 பேர் இருந்தால் இன்னும் 15 பேரா 10 பேரா 15 பேர் பண்ணுங்க. விஐபிகளுக்கு இது ஒரு சரியான நேரம் இல்லை, பாதுகாப்பை பலப்படுத்துறோம்னு. இப்ப சமீபத்துல சொன்னேன், நீங்க பார்த்துருப்பீங்க, இப்ப அமெரிக்காவில் நடந்தது, நம்ம ஊர்லயும் ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்னா, அப்ப நாங்க இதை எதுக்கு முன்கூட்டி சொல்ல, சில பேர் சொன்னா ஜோதிடத்துல அவங்க நல்லதையே தான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. சகடைன்னு சொல்லுவாங்க பாருங்க, சகடை யோகம்னு. சகடைனா சக்கரம், அது மேலையும் போகும் கீழே வரும், மேலையும் போகும் கீழே வருமே தவிர மேலேயே இருக்காது கீழே இருக்காது. மேலேயே மட்டும் சொல்லுங்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு? அவங்களுக்கு சோதனையா இருக்கிற போது சொன்னோம்னா அதை அவங்க சாதனை ஆக்கிக்கிறதுக்காக அந்த வேதனை தான் கோயிலுக்கு போறது. இல்ல, உங்களை மாதிரி ஜோதிடர்கள் சொல்லும் போது அரசியல் அதிகாரத்துல இருக்காங்க பாருங்க, அதிகாரத்துல இருக்காங்க அதிகாரிகள், இவங்க எல்லாம் ஏன் அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்க தான் சயின்டிபிக்கா சொல்றேன்னு சொல்றீங்க. நிறைய சொல்லி இருக்கோம், அதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். என்ன நம்ம மாநாடு நிறைய ஜோதிட மாநாடுகள் நடத்தணும். மார்ச் மாசம் 18, 19 பக்கத்துல இருக்கிற ஐஸ்வர்யா கல்யாண மண்டபத்துல நூறடி ரோட்ல நடத்துவேன். அதுல மார்ச் மாதம் 18, 19 தெளிவா சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலின் அவர்கள் தான் ஜெயிப்பார். அதுக்கு என்ன காரணம்? அவர் தான் தலைமை. அதுக்கு அவர் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அவர் யாரை நிக்க வச்சாலும் ஜெயிப்பாங்க. 18, 19 2023 18, 19 சொல்லியிருக்கேன். ஏன் நாங்கள் அதிகமாக அதில் போய்க்கிறது இல்லைன்னா, நாங்கள் இந்த ஒரு கலையா செய்கிறோம், இதை வேற விதமான ஆதாயத்துக்காக மட்டும் செய்யறது இல்லை. சார், இதுல ஒரு சந்தேகம் சார். அதாவது நீங்க ஒரு நாட்டுடைய ஜாதகத்தை சொல்றீங்க, இந்த மாதிரி கேரளால பெரிய அழிவு, காரணம் அது சீயை ஒட்டி இருக்கு, அது ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அதில் அப்படியெல்லாம் பெரிய பெரிய இடங்கள் கட்டக்கூடாது, அது மேல நிறைய தடவை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஒரு நாட்டோட ஜாதகத்தை சொல்லும்போது இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல. ஆமா. இப்ப இறந்து போனவங்க கிட்டத்தட்ட 380 பேர் வரலாம் இறந்து போயிட்டாங்க இப்போதைக்கு உள்ள கணக்குல. அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் இருக்கும். இந்த ஜாதகத்துல ஒவ்வொருத்தரையும் அவங்க ஆயுள் ரேகையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, புத்திர ரேகை, ஆயுள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதன்படி பார்த்தா அவங்களுக்கு வேற ஒரு கணக்கு இருக்கும், ஜோதிடர்கள் வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாட்டுக்கே ஜோசியம் சொல்லும் போது அழிவை சொல்றீங்க, இப்போ இண்டிவிஜுவல் ஜாதகமும் அதுவும் டேலி ஆகுமா? இண்டிவிஜுவல் ஜாதகமும் அதுவும் டேலி ஆகாது. அந்த தனிப்பட்ட ஜாதகம் அவங்களோட பலமா இருந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய அழிவா இருந்தாலும் எங்கிருந்தோ ஒரு சக்தி அவங்களை காப்பாத்திடும். யாரோ ஒருத்தர் மேல இருந்து காப்பாத்துவாங்க, தொங்கிட்டு காப்பாத்துவாங்க, இல்ல ஒடியாந்து காப்பாத்துவாங்க. எப்படியாவது அவங்களுக்கு ஆயுள் படம் அவங்க ஜாதகத்துல இருந்துட்டா எவ்வளவு பெரிய பேரழிவுலயே அவங்க தப்பிச்சுக்குவாங்க. சரி, இறந்து போனவங்க சார் வயசானவங்க, சின்ன பசங்க, குழந்தைங்க, அப்படி எல்லாம் வயசுல ரொம்ப சின்ன வயசுலாம் இறந்துருக்காங்க. எல்லாருக்குமா ஒரே மாதிரி ஜாதகம் எழுதியிருக்கு? ஜாதகம் அவங்க இருக்கிற திசை எல்லாருக்கும் கெட்டதில்லை. அது வடக்கத்துக்குடைய திசை வடகிழக்கு. நார்த் ஈஸ்ட்ங்கிறது பரிசுத்தமா இருக்கணும். அங்க நீங்க டூரிஸ்ட் வச்சாலோ, தினத்தை அசூசப்படுத்தினாலோ, அங்க கனமான கட்டணங்களை கட்டினாலோ கண்டிப்பா இயற்கை விட்டு வைக்காது. இயற்கை மனிதன் இயற்கைக்கு கட்டுப்பட்டு இயற்கையோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இப்ப நார்த் ஈஸ்ட் இந்த கேரளா பக்கத்தை சொல்றீங்களா? இப்ப நீங்க வயநாடுங்கிறதுக்காக கேரளாவை சொல்றேன். நார்த் ஈஸ்ட் வயநாடு பாதிக்கப்பட்டதா? வயநாடு மட்டுமல்ல, எல்லா மலைப்பகுதிகள், எங்கெங்க மலைப்பகுதிகள் இருக்குதோ, எங்கெங்க பள்ளங்கள் இருக்குதோ அந்த இடத்துல கட்டப்பட்ட கேரளால நார்த் ஈஸ்ட்ங்கிறீங்க. கேரளாவில் வயநாடு நார்த் ஈஸ்ட், கேரளாவோட ஸ்டேட்ல வயநாடுங்கிற பகுதி நார்த் ஈஸ்ட். அதனால இந்த நார்த் ஈஸ்டை பலப்படுத்த இது பண்ணவே கூடாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு இடம் இருக்குதோ 10 மடங்கு அதை அடிக்கும். நீங்க 100 அடி வாசல இருக்கிற இடத்த அடைச்சிட்டீங்கன்னா
1000 அடி அடிபடும். இப்ப நான் வந்து என்னுடைய ஜாதகத்தை பாத்துக்கிறதா அல்லது நாட்டுடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற நான் உஷாராகிறதா? உங்க ஜாதகம் உங்களை பத்தி மட்டும்தான் சொல்லும். இல்ல இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சுங்களேன், நான் வந்து வெளிநாடு போனோம் அல்லது வேற கல்யாணம் கார்த்திகை வேற முடிவு எல்லாம் எடுக்கணும். அந்த முடிவு எடுக்கும் போது உங்க ஜாதகம் பாக்குறீங்க இல்லையா? என் ஜாதகத்தை பாக்குறேன்னா என் ஜாதகத்துல எல்லாம் சௌரியமா இருக்கு. ஆனா நாட்டு ஜாதகம் மோசமா இருந்ததுன்னா உங்க ஜாதகத்திலே நீ இந்த நாட்டுக்கு போகணும் வேண்டாம்னு சொல்லி போடுவோம் இல்ல. உங்க ஜாதகப்படி இந்த நாட்டுக்கு போனீங்கன்னா சரியா வராது, நீங்க என்ன சம்பாதிச்சாலும் என்ன கொண்டு வந்தாலும் சாத்தியமாகாதுன்னு சொல்றோம். இப்ப நிறைய பேர் பாருங்க, கொரோனாவை பத்தி எந்த ஜோசியரும் சொல்லிடுறாங்க. சொல்லுங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? கொரோனா அங்கே வந்து வைரஸ் வரப்போது இப்போ கூட சொல்லியிருக்கேன் பாருங்க. கும்பத்தில் சரி இருக்கிற காலத்தில் அதாவது அழுக்கு எங்கெல்லாம் அழுக்கு இருக்குதோ, எங்கெல்லாம் சேறு தகுதி சுத்தம் இல்லாமல் இருக்குதோ, குப்பை குளங்கள் இருக்குதோ அதை சுகாதாரமாக வைக்கிறேன்னா இப்போ இந்த டைமில் வரக்கூடிய நோய் வந்து கண்ணுக்கு பல்லுக்கு இது மாதிரி பலவிதமான டைஃபாய்டு இந்த மாதிரி ஒரு நோய்கள்லாம் ஆரோக்கியமெல்லாம் நிறைய பாதிக்கப்படும்ன்றோம். இப்போ வயநாட்டில் முண்டக்கை, சூரல் மலை, மேம்பாடி பெரிய கிராமங்கள் இருக்கு பாருங்க. இந்த கிராமத்து மக்கள் அத்தனை பேருமா வந்து ஜலசமாதி ஆவாங்கன்னு. வடகிழக்கு பகுதியில போய் யாரு இருந்தாலும் இயற்கையை அடிக்க முடியாது. அவங்க எல்லாருமே ஜலசமாதியில் அடைவாங்கன்னு சொல்லி இருக்கும். எல்லாருமே ஜலசமாதி அடைவாங்கன்னு இல்லை, அவங்க விதி ஜலத்துல தான் போகணும்னா தான் ஜலசமாதி அடைவாங்க. இல்ல அதுல இப்ப பெரும்பான்மையினர் அப்படிதான். அப்பதான் அங்க போய் தங்குவாங்க. அவங்க விதி அங்க கூட்டிட்டு போகுது பாருங்க. ஜலசமாதி ஆகிறதுக்காக தான் கூட்டிட்டு போகுது. ஜலசமாதி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, நார்த் ஈஸ்ட்ல வந்து கட்டாயமா கட்டடங்கள் கட்டக்கூடாது. நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு தேசத்தோட நார்த் ஈஸ்ட் கட்டாயம் ஃப்ரீயா இருக்கணும். அப்ப நம்ம வந்து நகரமயமாக்குறோம்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து கீழே உள்ள அந்த இதை நகரமாக்கினாலும் இப்ப கீழே வந்து இப்போ நீங்க 16 மாடி கட்டுறீங்க, 16 மாடிக்கு பேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு போடுவீங்க? அது குறிப்பிட்ட இப்ப நீங்க கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையை வச்சிருக்குதுன்னா 1.5 அடி தான், 1.5 அடி தான் அந்த பாறையில வச்சிருக்குது. அப்ப அத்தனை ஜாயிண்ட்ஸ் போட்டு அதை பாதுகாப்பா வச்சிருக்குது. பட் ஆனா அது கடலுக்குள்ளேயே இருக்குது பாருங்க உங்களுக்கு. அப்ப அது சயின்டிஸ்ட் அல்ல, சாஸ்திரம் விஸ்வகர்மா சாஸ்திரப்படி வாசு இந்த பாறையில அதை செஞ்சா அது நிற்கும் அப்படிங்கிற கணக்கு போட்டு தான் செய்யணும். இப்போ ஒரு வீடு நீங்கள் உங்கள் வீடு ஒன்று இருக்குன்னா உங்கள் வீட்டுக்கு என்ன நட்சத்திரம்னா உங்கள் நட்சத்திரம் கேட்டால் சொல்லிடுவீங்க. உங்கள் வீடு என்ன நட்சத்திரம்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ அதுக்கு ஆயாதி பொருத்தம் கொடுத்து நாங்கள் பார்க்கும்போது அந்த வீட்டில் லாபம் இருக்கா, அந்த வீடு என்ன நட்சத்திரத்துக்கு பாதிக்கப்பட்டது, அதில் என்ன தேவதை இருக்குன்னு சொல்லுவோம். வடகிழக்கை மட்டும் எக்காரணம் கொண்டும் வாசு சாஸ்திரத்தை மீறி யாராக இருந்தாலும் சரி கொடுக்கும். 5 விதமான பஞ்சபூதத்துக்கு ஒன்று ஒன்று தாயோடு கருவிட உருவாகிற கைரேகை, பிறந்த பின்னால ஏற்படுத்தப்படுற ஜாதகம், பிறந்த பின்னால வைக்கப்படுகிற பேரு, பிறந்த பின்னால அவங்க வாழ்ற வீடு, அந்த வாசு, இவ்வளவும் சரியா இருந்தால்தான் உச்சகட்டத்துக்கு வர முடியும். அப்ப அதுல எங்கேயாவது ஒரு தப்பு இருந்தால் நாங்கள் அதுக்கு தான் ஜோதிடம், அதை மாத்திக்கணும், மாற்றி அமைச்சுக்கணும். சரி சார், இப்ப சமீபத்துல நேபாளத்தை காட்மாண்டுன்னு நினைக்கிறேன், அங்க வந்து ஒரு பிளேன் கிராஷ் ஆகுது, நிறைய பேர் இறந்து போறாங்க. எல்லாருக்குமா ஒரே போன வருஷம் போறபடியே நடுக்கடல்ல கப்பல் தீப்பிடிக்கணும். அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எழுதியிருக்கு. அதுல போனாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த விதி உள்ளவங்க தான் அதுல போவாங்க. உங்களுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணமா சொன்னோம்னா, இந்திரா காந்தி அட்வொகேட் மோகன் குமார் மங்களத்தை வர சொன்னாங்க. மோகன் குமார் இந்திரா காந்தி கூப்பிடும்போது அவங்க பாரத பிரதமர் கூப்பிட்டா போகணும் இல்லை, அவரு வர்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. அன்னைக்கு போயிருந்தாரு, அவர் மினிஸ்டர் ஆகிறவர், ரா மினிஸ்டர் ஆகிறவர். அப்போ டிக்கெட் அவருக்கு ஃப்ளைட்ல இல்லை, வெயிட்டிங்கில் இருந்தது. அப்போ டிக்கெட் வெயிட்டிங்கில் இருக்குன்னு போகாம வந்து உட்காந்துட்டாரு. திரும்ப கொஞ்ச நேரத்தில் உங்களை வெயிட்டிங் கிளியர் ஆயிடுச்சு வாங்கினாங்க, போனார். அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவர் இறந்தார். அப்போ அந்த விதிங்கிற ஒன்று வந்து கூட்டிட்டு போயிடும். உங்களை மாதிரி பெரிய ஜோதிடர்கள் வயநாட்டில் இருக்காங்களா, வயநாடு கேரளா இருக்காங்க, அவங்க யாரையும் எச்சரிக்கல? எச்சரிக்கிறேன், யாராக இருந்தாலும் சொல்றேன். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வர்றவங்கெல்லாம் வந்து நல்லதே தான் சொல்லணும், தனக்கு சௌகரியமா இருக்கிற மாதிரியே சொல்லணும்னு கேட்கறாங்களே தவிர அப்படி சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த இடம் சரியில்லை, இந்த இடம் என்னைக்கு இருந்தாலும் நார்த் ஈஸ்ட்ல எந்த நாட்டில் எங்க இருந்தாலும் சரி, அது வந்து கட்டாயமா தட்டி கொண்டு போயிடும். நெருப்பும் அங்கினியும் இயற்கை வந்து அதை பாதிச்சிடும். அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் எல்லாம் பண்ணி சரி பண்ண முடியாதா? பரிகாரம் வந்து அந்த நார்த் ஈஸ்ட்ல கட்டுற வீட்டுக்கு பரிகாரம் பண்ண முடியாது. வேற இப்ப நீங்க ஜோதிடத்துல சில விஷயங்களுக்கு பரிகாரம் பண்ணலாம், கன்னியாகுமரி போங்க, இதுக்கு போங்கன்னு சொல்றீங்க, திருச்சூர் போங்கன்னு சொல்றீங்க. இப்ப இதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாதா? பரிகாரம்ங்கிறது உங்களுக்கு புரியுற பரிகாரம் பக்கம் திருக்கடவுர் மார்க்கண்டை இருக்காங்க. பரிகாரம் திருக்கடவுர் என்ன வாசலுக்கு? மேற்கு வாசல். காலாசிரி தெற்கு வாசல். அது பரிகார சேத்திரம். பரிகார சேத்திரத்துல உங்களுக்கு பணம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப திருப்பதி வந்து வாசு சாத்திரப்படி உள்ள சேத்திரம், இதெல்லாம் பரிகார சேத்திரம். இதுவும் அதுவும் ஒன்னாகுமா உங்களுக்கு? இப்போ பத்மநாப சுவாமி கோயிலோட பவரும் இதுவும் ஒன்னாகுமா உங்களுக்கு? ஆகாது. அப்ப அதுக்கு என்ன காரணம்னா, பரிகாரம் வந்து உங்களை தக்காத்துக்கு தான்.
நீங்க அந்த இடத்துலயே இருக்கிறதுக்கு அல்ல. அந்த குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு நல்லா இல்லை, இதுக்கப்புறம் மாத்திங்க. அதுக்கு போய் தான் கடவுள்கிட்ட பரிகாரம்ங்கிறது வந்து உங்களுக்கு மெடிசன் ஸ்டோன் போடுறீங்க, பரிகாரம் பண்றீங்க, இதெல்லாம் வந்து உங்களை பாதுகாத்துக்கு தவிர தவிர பர்மனன்ட் அல்ல. அடுத்த தசாபுத்தி வந்தா அந்த இடம் பாதிக்கும். இப்ப இதையே நான் கூட கேட்கறது, தயவு செஞ்சு தப்பா நினைக்காம சொல்லுங்க. வயநாடு இது மாதிரி பாதிக்கும், இந்த ஊரை காலி பண்ணிருக்க நாங்க முன்னாடி சொல்லியிருந்தா பண்ணிடுவாங்களா? வயநாடு பாதிக்க போகுது, அதனால எல்லாம் இந்த ஊரை காலி பண்ணுங்க என்ன பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்புறம் சொல்லி என்னதான் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாலும் அவங்களுக்கு சாதகம் இல்லாத சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. மழை ரொம்ப பெஞ்சு ஒரு மாதிரி வந்து சரிவு ஏற்படும் போது ஆனா ஒரு சில பேர் கிளம்புவாங்க. அப்ப கூட வந்து இப்ப போன மழை வந்தது, எல்லாருமே தப்ப முடியாது. உங்களுக்கு அதுல பாதிப்பு இருந்ததுன்னா தப்ப. நிலச்சரிவு கட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பில்டிங் கட்டும் போதே அந்த வாசுப்படி கட்டும் போது வாசுப்படி சொல்லிடுவாங்க, இந்த வீடு இவ்வளவுதான், இவ்வளவு நாள் தான் தாங்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ பூமியினுடைய அமைப்பு வந்து இயற்கை, எப்பவுமே இயற்கை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இயற்கை யாருக்கும் கட்டுப்படாது. அப்ப இயற்கை தப்பா நடக்கிற போது மனித சக்தி எல்லாம் மீறி, எல்லா வித சக்தியும் மீறி தனக்குன்ற ஆணவம் ஒரு இதுல வந்தா அப்படி இயற்கை வந்து மனிதன் வந்து இயற்கையை மதிக்காம போனா, இயற்கையை மதிக்கலைன்னா மனிதன் வந்து கட்டாயமா பாதிப்பு. ஒரு நாடே பாதிக்கணும். இயற்கையை மதிக்கலைன்னா அரசனானாலும் விடாது. சரி, இப்ப வயநாடுல அங்க வந்து இவ்வளவு பெரிய கலாமிட்டி நடந்திருக்குல்ல, அப்ப அங்க உள்ள வீடுகள்லாம் வாஸ்துப்படி தானே பல பேர் கட்டிருப்பாங்க. வாஸ்துப்படி இருந்ததுதான் பாதிக்கவே வாஸ்துப்படினா வடகிழக்க கட்டாதேன்னு தானே சொல்லுவோம். நீங்க வீடு கட்டுறதுக்காக வந்து கேட்டாலே எங்க கட்டுறீங்கன்னு கேட்போம். இந்த ஊர்ல இந்த இடத்துல இருப்பாங்க. கட்டாயம் ஊரோட வடகிழக்க கனமான வீட்டை கட்டாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் தண்ணி, அது தண்ணி போற இடம் அந்த இடமா? ஆமா, வடகிழக்கு எப்பவுமே வாட்டர் தான். வீடா இருந்தா கூட போர்வெல் வடகிழக்கு தான் போட்டிருக்கணும். ஒரு அகால மரணம் ஆச்சு, ஒரு துர்மரணம் ஆச்சு, வைத்தியம் படிதம் இல்லாமல் போச்சு, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட தென்மேற்குல உங்களுக்கு போர்வெல் தண்ணி இருந்ததுன்னா விபத்துல மரணம் வரும், நோய் வரும், விபத்து வரும். அவங்க சம்பாதிச்ச செல்வங்கள் அதிகம், புகழ் போகும், ஊரை விட்டு துரத்திடும். இது மாதிரி ஈசான்யத்துல தண்ணி தான் இருக்கணும். மேல இருக்கிற தண்ணி மேல இருக்கணும். பாருங்க, மேற்க போய் தெற்க போய் டேங்க் இருக்கணும், வாட்டர் டேங்க். அங்கிருந்து வடக்க வந்து கிழக்க வரணும் தண்ணி. போறது இப்படி போகணும், மேற்கும் தெற்குமா, வாரது வடக்கும் கிழக்குமா வரணும். வாஸ்து சாஸ்திரம் சாமானியம் ஒண்ணுமே கொஞ்சம் ஜாதகம் எப்படியோ இருந்தாலும் சரி, வாஸ்து சாஸ்திரம் இடத்துல இருந்துட்டீங்கன்னா உங்களை அசைக்கவே முடியாது. சரி, இப்ப அந்த ஏரியால, பாதிக்கப்பட்ட ஏரியால அரசியல் பிரபலங்கள், சினிமா நடிகர்கள் உட்பட பல பேர், தொழிலதிபர்லாம் சேர்ந்து வீடு கட்டி தரேன்னு சொல்றாங்களே, கட்டணம் அதே தான். கட்டணம் அதே கதை. ஆமா ஆமா. நார்த் ஊரோட நார்த் ஈஸ்ட்டை விட்டுட்டு சவுத் வெஸ்ட் வாட்சோட இது பார்த்தீங்கன்னா இப்போ டிவியில் நியூஸ் வாசிக்கிறீங்க, நியூஸ் சொல்கிறவங்க கேட்குறீங்க. அப்போ என்ன 4 இடத்து தான், நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு தானே. இந்த 4 திசை தான், ஈஸ்ட்டு கிழக்கு, சவுத்து வெஸ்ட் நார்த்து. இதுதானே உலக செய்தியை சொல்றது. இந்த நியூஸ்ங்கிறதே வாசல தான் இருக்குது. அப்ப 4 திசையில இப்ப உங்களுக்கு நார்த்ல யோகம் இருக்குதான் கட்டலாம். அப்போ நார்த் ஈஸ்ட் காலியா இருக்கணும். அப்ப நிச்சயமா பாதிக்காது. சரி, இப்ப வயநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வருவோம், தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி நம்ம பாதிக்கப்படக்கூடிய பகுதின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? உங்க நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போனது. இப்பவும் நமக்கு மேற்க பாதிக்கும். எங்க மேற்கு மதுரைக்கு அந்த பக்கம் எல்லாம் மதுரையில இருந்து பாதிப்பு இருந்து. மதுரையில இருந்து எங்க பாதிக்குன்னு சொல்லுங்க. என்ன நம்ம ஏற்கனவே குமரிக்கண்ட பேங்க் தானே. ஸ்பெசிபிக் எந்த எங்க தண்ணி வந்து தெற்கு மேற்குல தண்ணி இருக்கிற ஊர் இருக்குதான் அந்த ஊர் பாதிக்கும். மதுரையில இருந்து பக்கத்துல பாதிக்குங்கிறீங்க? கண்டிப்பா பாதிக்கும். மதுரையில இருந்து எந்த பக்கம் சொல்றீங்க நீங்க? அது அப்படி எடுத்துக்க, வரிசையா எடுத்துக்க, தென்காசி வரைக்கும், கன்னியாகுமரி வரைக்கும் பாதிப்பு இருக்கும். அந்த இயற்கையினுடைய பாதிப்பு இருக்கும். மதுரையில இருந்து தென்காசி வரை, தென்காசி வரை தண்ணீருடைய பாதிப்பு இருக்கும். இந்த பக்கமும் இருக்கும். எந்த பக்கம்? டோட்டலா உங்களுக்கு வந்து வெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கும். எங்க? அந்த பக்கம் சவுத் வெஸ்ட். அது இந்த பக்கம் வந்து உங்களுக்கு நார்த்லயும் தண்ணி போகாத இடம் இருக்குதுன்னா இந்த நேரம் கிரக நிலைகள் ரொம்ப மோசமாக இருந்தால் பழைய காலத்துல என்ன பண்ணாங்க, நாட்டுக்கு ஒரு சோதனை வருதுன்னா கட்டாயமா கோவில்கள்ல வந்து அதுக்கான அபிஷேகங்கள், பழைய கால சரஸ்வதி இதுல பாத்தீங்கன்னா சந்தனம் சாத்துவாங்க. சாமிக்கு போய் சந்தனம் சாத்தி காப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதை சாத்தினா மழை வரும். மழை இல்லாத காலத்துல டோட்டலாவே இந்த ராகு மீன தொட்டு வரணும். கும்பத்தில் இருக்கிற சனி வந்து இந்த 2 வருஷமும் சோதனையான வருஷம் தான். இந்த 2 வருஷமும். ஆமா. அப்ப நம்ம பாதுகாக்கணும்னா அதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, இயற்கையை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், இயற்கைக்கு கட்டுப்படுறோம். குன்றத்தூர் வரலும் போயிடுச்சு மெட்ராஸ் இன்னைக்கு. ஆமா, மெட்ராஸ்ல இந்த மாதிரி மெட்ராஸ்ல கடல் கிழக்கில இருக்குது. இல்ல, மெட்ராஸ்ல கடல் கிழக்கு நம்ம மேற்க வராதே. இல்ல சார், நம்ம மண்ணை எடுத்துக்கிட்டே இருக்கு, மெட்ராஸ் தாண்டி போயிட்டே இருக்கு. அது இருக்க கூடாது. நீங்க அதிகமா பறிக்க உள்ள கொடுக்க அந்த இது பாதிச்சிடும் இல்லையா உங்களுக்கு.
இப்போ நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஸ்டார்டிங்கில் நடக்கிற வேகமே கடைசி வரைக்கும் போக முடியாது, கால் தானாக ஆடும். அது மாதிரி பூமியை ஒரு அளவுக்கு மேலே பூமியை மதிக்கணும். ஸோ தண்ணியாலையும் கண்டம், மண்ணாலையும் கண்டோங்கிறீங்க. இந்த 2 வருஷம் இயற்கையினுடைய அழிவை யாராலும் தடுக்க முடியாது. 2 வருஷம் நீங்க சொல்றது இப்ப 24 நம்ம இருக்கோம். 26 தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு, நார்த் இந்தியால இந்த தமிழ்நாடு இல்லை, நார்த்து தான். இந்தியாவுக்கே இந்த 2 வருஷம் சரியான காலம் இல்லை. எல்லா பக்கமும் வெள்ள பாதிப்பு, நெருப்பு பாதிப்பு, இயற்கை சேதம் இந்த 2 வருஷத்துல அதிகமா இருக்கும். அப்ப இயற்கை சேதத்தை கட்டுப்படுத்தணும்னா அந்த ஊரை சுத்தமா பார்த்துக்கூட அவங்க. இப்ப இயற்கை சேதம் வராம இருக்கணும்னா என்ன செய்யணும், மழை வர்றதுக்கு முன்னாடி அணை போட்டு, தண்ணி வர்றதுக்கு முன்னாடி அணை போடணுமாங்க இல்லையா? அப்ப நீங்க தண்ணி சேமிக்கிறதுக்கு உண்டான அங்கங்க குளங்களை வெட்டிடுங்க, தண்ணி வந்தாலும் குளத்துக்கு போயிருமில்ல. சரி, இந்த மாதிரி விஷயங்களை சார் ஏற்கனவே சித்தர்கள்லாம் சொல்லி வச்சுட்டாங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு எனக்கு. யாருமே உங்களுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்ற சப்த ரிஷிகள் சொல்லாம, சித்தர்கள் மகான்கள் சொல்ல, ஜோதிட பார்த்தாலும் அவங்க சொன்னதுதான். சித்தர்கள் ஏற்கனவே கணிச்சிருக்காங்க. ஆமா, இயற்கையான இந்த காலகட்டத்தில் இயற்கையில் என்றது ஒரு அரசன் தொட்டு சகலத்தையும் சொல்லியிருக்காங்க அவங்க. இப்ப நீங்க திருப்பதியில பாத்தீங்கன்னா எத்தனை அடி கிணத்துக்கு மேல தண்ணி வந்துருச்சு, கிணறு நம்பி தண்ணி வெளியே வழியுது. அப்படின்னா பார்த்துக்க, என்ன ஒரு எங்கேயாவது ஒரு பாதிப்பு இயற்கை வர்றது. ஆடி மாசத்துல இது ஆடிப்பட்டம் தேடி விதைன்னாங்க. ஆனா ஆடியில இப்ப நேற்று வந்த மழை பார்த்தீங்கன்னா கற்பனையாக சென்னையில் எவ்வளோ வந்திருக்குது பாருங்க. இதுக்கு முன்னே வந்ததை விட அதிகமாக வந்திருக்குது திடீர்னு சாயந்தரத்தில் மட்டும். அப்போ பருவம் மாதிரி பருவம் வருதுன்னா எங்கேயோ தெய்வ நம்பிக்கை இல்லாத தேசம்னு அர்த்தம். தேசத்தில் தெய்வ நம்பிக்கை இல்லைன்னா இயற்கையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. தெய்வ நம்பிக்கை இல்லைன்னா நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அவங்களையே காப்பாற்றிக்க முடியாது. நமக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி தான் நம்ம ஆளுது. இப்போ நீங்கள் காற்று இருக்குது, நம்ம கையில் பிடிக்கல, இல்லைன்னாலும் உணர்றோம்ல. அது மாதிரி பஞ்சபோத பூமிக்குள்ள இருந்து தான் எல்லாம் வருது உங்களுக்கு. பூமாதேவி செவ்வாய்கிட்ட இருந்து தான் வரணும். பூமியிலிருந்து வரும்போது மலருக்கு மனம் யார் கொடுத்தா, கனிக்கு சுவை யார் கொடுத்தா சொல்லுங்க? நம்ம கொடுத்தோமா? நாம அப்போ நீங்கள் நட்ட செடி விளையணும்னா கூட அதுக்கும் விதி வேணும். தஞ்சனை விதியை மதியால் வெல்லலாம்னாங்க. அந்த விதியை மதியால் வெல்லலாம்னா அதுக்கும் விதி வேணும். ஸோ பகுத்தறிவு பேசினா நிறைய ஆபத்துங்கிறீங்களா? ஆமாம், பகுத்தறிவே பேச முடியாது நம்ம நாட்டில். பகுத்தறிவுன்னா பகுத்து பார்க்கணும், சரியாக பகுத்து பார்க்கணும். அதனால் பகுத்தறிவுங்கிறதுல அவங்கவுங்க பாதையில் அவங்கவுங்க நீங்கள் உங்கள் உணர்வு எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ நான் கடவுள்கிட்ட பேசுகிறேங்கிறீங்கன்னு வச்சுங்க, நான் பேசலை, அதனால நான் நம்ப வேண்டும். நம்பினதுனால பாதிக்க போகிறதும் இல்லை, நம்பாததுனால கெட்டு போகிறதும் இல்லை. ஸோ நீங்கள் சொல்ல தான் தெய்வ நிந்தனை கூடாதுங்கிறீங்க. தெய்வ நிந்தனை தான் எல்லா அழிவுக்கணும். எது நிரந்தரம்? இந்த செகண்ட் நிரந்தரமாக கொடுக்கு இல்லையே. நாளைக்குங்கிற நாள் அர்த்தம் சொன்னார் பகவான். நேற்று என்ன நடந்ததோ அதுவும் நல்லதுக்கு, இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுவும் நல்லது, நாளைக்கு என்ன நடக்குதோ அதுவும் நல்லதுக்கு. அப்போ நம்ம கையில் அது இல்லை. நம்ம அப்பா என்ன நமக்கு அப்பாற்பட யாரோ ஒருத்தர் கட்டுப்பட, நம்ம அப்பாவுக்கு கட்டுப்பட்டால் தான் படித்து ஆளாகி மேலே வரோம் இல்லைங்களா? இப்போ அப்பாவுக்கு கட்டுப்படுறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம அப்பாவுக்கு நாம் பிறக்கிற காரணமான கர்த்தாவுக்கு கட்டுப்படணுமில்ல. அதான் 3 தெய்வம் சொல்கிறாங்க. ஒன்று குலதெய்வம், இன்னொன்று நம்ம சுமந்த தாய் தெய்வம், இன்னொன்று நம்ம சுமக்கிற தாய். அதான் ஈக்குவல் டு மனைவியும் தாய்க்கு சமமாக சொன்னாங்க. இந்த 3 பேருக்கு நம்ம விசுவாசமா இருந்தாலே என்ன இடையூறு வந்தாலும் நம்மளை காப்பாற்றிடும். இப்போ நீங்க சொல்றீங்க நான் நாட்டோட அரசனா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னோட சாமர்த்தியம், என்னோட அறிவு, என்னோட ஆற்றல், என்னுடைய உழைப்பினால வந்தேன்னு நீங்க சொல்லுவீங்க. இல்லவே இல்லை. உங்க மனைவி ஜாதகத்தில் நீங்க அரசனாகணும்னா தான் வர முடியும். தமிழ்நாட்டில் தெய்வ நிந்தனை இருக்குன்னு சொல்றீங்க, இங்கே பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குங்கிறீங்க. வட இந்தியாவில் தெய்வ நிந்தனை இல்லை, அங்கே எல்லாரும் ராம பக்தர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. அங்கேயும் தான் கலாமிட்டி நிறைய பேரிடர்லாம் நடக்கும்னு சொல்றீங்களா? அப்புறம் எப்படி இது வடக்கு எங்கெல்லாம் தெய்வ சிந்தனை இருக்குதோ நீங்கள் டோட்டலாக அவங்க ஃபேமிலி பார்க்கணும். அந்த தெய்வ சிந்தனை இருக்கிற குடும்பம் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா எங்க தெய்வ நிந்தனை இருக்கிறோம் அவங்க தான் பல வழியில பல காரணங்களால பாதிக்கப்படுறாங்க. தென்னிந்தியாவோட வட இந்தியா பரவாயில்லையே அப்படியே? ஆமா, தென்னிந்தியாவில் அவங்க வழிமுறை வாழ்க்கையின் காரணமாக அவங்க அப்படி வந்துட்டாங்கன்னு தவிர நார்த்ல ஒரு காரியமும் தெய்வ அந்த காலங்கள் பட் அவங்களுக்கு பாதிப்பு சொல்றீங்களே. பாதிப்பு அவங்க அந்த பாதிக்கக்கூடியவங்க அந்த பக்தி இல்லாததுதான். இப்ப தசாபுத்தின்னு ஜாதகத்துல வரும்போது அவங்க தக்க பரிகாரம் தேடிக்கிட்டவங்க காப்பாற்றப்படுறாங்க. நீங்க அதுதான் இப்ப எவ்வளவு பெரிய விபத்து நடக்கிற போது, விமான விபத்து எடுத்துங்க, கப்பல் விபத்து எடுத்துங்க, இந்த பேரழிவு வயநாட்டில் எடுத்துக்க. இப்போ வயநாட்டில் என்ன இப்போ நடந்தது, ஏன் பாதிச்சதுன்னு ஒரு பெரிய வரலாறு கதை. ஏன்னா அவங்களுக்கு அந்த சிந்தனா சக்தியில் நார்த் ஈஸ்டில் இருக்கிறோங்கிறத மறந்து
அங்கே போய் கனமான இதுகளை கட்டிக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா செவுத்த ஒட்டி நிறைய இங்கே மட்டும் தான் எல்லா ஊரில் பாதிச்சிருக்குது. இப்போ துருக்கி எல்லாம் பாதிச்சது பாருங்க, பல ஊர் பாதிக்கப்பட்டிருக்குது வரிசையா. 10 வருஷம் 2014 சொன்ன இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது, 10 வருஷத்துக்கு இருக்கா. அதனால வடநாடு பாதிக்குது பாருங்க. இந்தியாவுக்கு இந்த கிரகங்களை பாதிக்கிற போது சோதனையான காலம் இந்த 2 வருஷம். ஆமா, அதுல வடநாடு தென்னாடு நம்ம டோட்டலா சோதனையான காலம். இந்த நேரத்தை அதை சொல்லியிருக்கேன். இந்த சோதனையான காலத்துல மக்களை மதிச்சு மக்களுக்காக மக்களின் நலனுக்காக பாடுபடுங்க. தனக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடுகளை தள்ளி இருக்க, தனிப்பட்ட விரோதங்கள் எதையும் விட்டுட்டு மக்களை காப்பாற்றணும், மக்கள் நல்லா இருக்கணும், அதை பாருங்கன்னு சொல்லி இருக்கிறப்போ மேனத்துக்கு ராகு வந்தோடனே இந்த சேதமெல்லாம் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. சார், கஜகேசரி யோகம்னு சொல்றாங்கல்ல, அது என்ன? கஜகேசரி யோகம் இருந்தா அவங்க லைஃப்ல டாப்ல. இப்ப நீங்க உதாரணமா பாருங்க, ஒருத்தர் அதிர்ஷ்டக்காரர்னு சொல்றீங்க, ஒரே தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைகள்ல 2 குழந்தை கூட பிறக்குது. அப்போ 1.25 மணி 2 நிமிஷம் கூட தான் வித்தியாசம் இருக்கும். அப்ப இந்த குழந்தை ஏழ்மையா இருக்கு, இந்த குழந்தை வசதியா இருக்கு, இந்த குழந்தை அழகா இருக்கு, இந்த குழந்தை அழகா இருக்கு, இந்த குழந்தை நல்லா வந்துகிட்டு இருக்கு, இந்த குழந்தை சோதனையா இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றீங்க? இவன் செய்த பூர்வ புண்ணிய பூஜா பலன், அவன் செய்த பூர்வ புண்ணிய பூஜா பலனுக்கு தகுந்தபடிதான் அந்த பலன் நடக்கும். இப்ப நீங்க போன ஜென்மம் இருந்ததா, அடுத்த ஜென்மம் இருக்குதா நமக்கு தெரியுமா? இதெல்லாம் எப்படி நம்புறதுங்க? பீனிக்ஸ்னு ஒரு பறவை தன்னை எரிச்சுக்கிட்டு மறுபடியும் குஞ்சா வருது. பீனிக்ஸே மறுபிறவி எடுக்கிற போது மனுஷன் எடுக்க மாட்டாங்களா? அப்போ அவங்க பூர்வ ஜென்ம பூஜா பலன், அவங்க அப்பா அம்மா செய்தது, அவங்க செய்தது, அந்த புண்ணியத்தின் பயனை அவங்க அனுபவிப்பாங்க. இது வந்து ஒரு குளத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தான். அந்த தண்ணி கூட யார் தண்ணி குடிப்பாங்கன்னு இருக்குது. ஒரு காலத்திலே சாஸ்திரம் ஜோதிடம் கலை, அந்த கலை ஆன்மீகத்தோட ஒத்துத்தான் போகுமே தவிர 2 கையும் சேர்ந்து தட்டுறதான் சப்தம் வரும். அது மாதிரி 2 கண்ணும் சேர்ந்து ஒரே பார்வையை தான் பார்க்கும். ஆன்மீகம் என்கிற பார்வையில் உங்களுக்கு ஜோதிடம் வரும். இந்த யோகம் என்ன அர்த்தம் இருக்கு? கஜகேசரி யோகம் கேட்டு, அந்த யோகம் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலோ, ஒருவர் பார்த்துக்கிட்டு இருந்தாலோ, அல்லது கேந்திரத்தின் ஊடகங்கள் இருந்தாலும் நிச்சயமா கஜகேசரி யோகம். அது யோகம் ஜாஸ்தி. அது அவங்களுக்கு வார்த்தையிலேயே யோகம்னு தானே சொல்றோம். நீங்க கேட்டதே கஜகேசரி யோகம்னு தான் கேட்டீங்க. கஜகேசரி என்ன பண்ணுன்னு கேட்கலையே. அப்ப கேட்கும் போதே கஜகேசரி யோகம் தான் கேட்கணும். அது ரொம்ப அபூர்வம். அபூர்வம் எல்லாருக்கும் வராது. கஜகேசரி யோகம் யாருக்கு இருக்குதோ அவங்க எல்லாரும் பலப்படுவாங்க. அந்த தசாபதி காண வரணும், பிறந்ததுக்கே தெரியாது. அதே மாதிரி குருவும் சந்திரன் சேர்ந்து இருந்து 2 பேர்த்துல ஒருத்தர் ஆட்சியாவோ வலுவாவோ இருந்துட்டாங்கன்னா இன்னும் டாப் போஸ்ட்ல வந்துருவாங்க. அது உதாரணம் உங்களுக்கு எவ்வளவோ உங்களுக்கு தெரியும். இப்போ எவ்வளவோ தலைவர் இருந்தாங்க, நீண்ட நாள் நிலைச்சு நின்றுகிட்டு இருக்கிற தலைவர் இன்னைக்கு கலைஞர் தான் எல்லாருக்கும் தெரியும். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அவரை விட பெரியவங்களா இருந்தாங்க, அவரை விட அனுபவப்பட்டவங்களா இருந்தாங்கன்னாலும் கூட இவருக்கு அதிர்ஷ்டம் மிருகசீரிஷ நட்சத்திரம், அதுல பிறந்தார் அவரு. ரிஷபராசியில சந்திரன் உச்சம், செவ்வாய் பார்வை, சசிமங்கல யோகம். சரி, நீங்க ஒரு முறை கலைஞருக்கே ஜாதகம் பாத்தீங்கன்னா கட்டாயமா கலைஞருக்கு நான் பார்த்தேன். எந்த வருஷம்? 1982 பிப்ரவரி 2, 3 தேதி.